பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் என்ற ஒரு பொதுவான கருத்து கிறிஸ்துவை அறியாத அநேக மக்களுடைய எண்ணத்தில் இருக்கிறது. இது மட்டுமல்ல, கிறிஸ்துவை அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்து ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தோன்றிய ஒரு புதிய கடவுள் என்று நினைக்கிறார்கள். ஆகவே இந்த இரண்டு முரண்பாடான கருத்துக்களையும் வேதத்தின் அடிப்படையில் விளக்கி கூறி, என் அருமையான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் அல்ல, ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தோன்றியவர் அல்ல என்பதை வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் 1 முதல் 2 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்னுமாக நாம் பார்த்தோம் என்றால் 3வது வசனத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, ஆதியில் தேவன் தன்னுடைய வார்த்தையினால உலகத்தை சிருஷ்டித்தார் என்பது நமக்கு தெரியும். ஆகவே அந்த வார்த்தை யார்? அந்த வார்த்தையால் தேவன் ஏன் உலகத்தை சிருஷ்டித்தார் என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏனெனில் தேவன் ஒருவர் தான், கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான். இந்த முழு அண்ட சராசரத்திற்கும் கடவுள் ஒருவரே. ஆகவே தான் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்தில் எகிப்து ராஜா சிறைப்பிடித்து வைத்திருந்த போது அவர்களை மீட்டு வருவதற்கு மோசே என்ற மனிதனை தேவன் தெரிந்து கொண்டார். அப்பொழுது மோசே கேட்கிறார், அங்கு எகிப்தியர்களோ அல்லது இஸ்ரவேலர்களோ உன்னை யார் அனுப்பினார் என்றால் நான் என்ன சொல்ல வேண்டும்? உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கிறான் அந்த மோசே. அந்த மோசேக்கு ஆண்டவர் கூறிய பதில், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஆகவே தேவன் தனக்கு ஒரு நாமத்தை வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. நாம் ஏன் பெயர் வைத்து கொள்கிறோம் என்றால், நாம் அநேகராக இருக்கிறோம். நமக்கு தெரிந்து கொள்ளுதல்ல, நம்மை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு வேறு வேறுபட்ட பெயர்கள் தேவைப்படுகிறது. ஆகவே நாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெயரிட்டு கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் அப்படியல்ல, அவர் ஒருவரே. ஆகவே அவர் சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறவர். யார் அனுப்பினார் அப்படின்னா, தேவன் ஒருவர் இருக்கிறார், அந்த இருக்கிறவர் அனுப்பினார் என்று தனக்கென்று எந்த பெயரையும் அவர் வைத்து கொள்ளவில்லை பிரியமானவர்களே. அதே சமயத்தில் உலகத்தில் பாவம் பெருகிற்று. இது கர்த்தருக்கு புதிதான காரியம் அல்ல. உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே மனிதர்கள் பாவத்தில் மூழ்கி பாவத்தின் சம்பளமாகிய நித்திய மரணத்தை தழுவிக்கொள்வார்கள். ஆகவே அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதை தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார் பிரியமானவர்களை. ஏனெனில் எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அது இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், எப்படியாக ஆடு மாடு கால்நடைகளின் இரத்தம் மக்களுடைய பாவ நிவாரண பலியாக சிந்தப்பட்டதோ, அவைகள் மீண்டும் மீண்டும் பலியிடப்பட்டது. ஒரு மனிதனுடைய பாவத்திற்காக மீண்டும் மீண்டுமாக அந்த கால்நடைகள் பலியிடப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய பாவத்திற்காக ஒரே தரம் மரித்து உயிர்த்தெழுந்து நம்மை ஒரே தரம் நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னித்து விட்டார் என்பது சத்தியம். ஆகவே இதை நாம் புரிந்து கொள்வதற்கு
என்ன பார்க்க வேண்டும் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் உரைத்த வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆகவே உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவனுடைய திட்டம் என்னவென்றால், தன்னுடைய வாயில் இருந்த அந்த வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன கட்டளையிட்ட அந்த வார்த்தை, அது ஒரு இடத்திற்கு அனுப்பப்படும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், நான் விரும்புகிறதைச் செய்து, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆண்டவர் தன்னுடைய வாயிலிருந்து வார்த்தையை அனுப்பினார். வெளிச்சம் உண்டாக கடவது என்ற வார்த்தை, அந்த வார்த்தையின் காரணத்தினால் வெளிச்சம் உண்டாயிற்று. அதேபோல மனுக்குலத்தை இரட்சிக்க தேவன் தன்னுடைய வார்த்தையை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். யோவான் 1 முதல் 3 வசனங்கள் இப்படியாகச் சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையைக் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆகவே யோவான் சுவிசேஷகர் இந்த காரியத்தை மிகவும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை, தேவனோடு இருந்த அந்த வார்த்தை, தேவனாகவே இருந்த அந்த வார்த்தை நமக்காக மாம்சமாகி நம்முடைய மத்தியில வாசம் பண்ணினார். அப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவிலே பிதாவுடைய மகிமையை கண்டோம் என்று யோவான் இங்கு சாட்சி கொடுக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை வெளிச்சம் உண்டாக கடவதாக என்று சொன்னபோது வெளிச்சத்தை உண்டாக்கிய அந்த வார்த்தையை தேவன் இந்த உலகத்திற்கு நம்மை இரட்சிப்பதற்காக அனுப்பியபோது, அந்த வார்த்தை எப்படியாக இந்த உலகத்திற்கு வந்தது என்பதை எபிரேயரை எழுதின ஆசிரியர் விவரிக்கிறார். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் இப்படியாக கூறிக்கொண்டே வந்தார் என்பது எபிரேயர் புஸ்தகத்தை எழுதினவருடைய ஒரு கருத்து. என்னை குறித்து புஸ்தகச் சுருளில் எழுதியிருக்கிறது, உமது சித்தத்தை இந்த உலகத்தில் உள்ள ஒரு ஆத்மாவும் நாசமடையக்கூடாது என்ற உமது சித்தத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று அந்த வார்த்தை மாம்சமாயிற்று என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. எபிரேயர் 2:14 பார்த்தோம் என்றால் இன்னும் விவரமாக, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். ஆகவே அவர் நம்மைப் போல ஆகி நமது பாவத்தை சுமப்பதற்காக அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார் என்று வசனம் சொல்லுகிறது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை எபிரேயருக்கு எழுதினவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். யோவான் 17:26 இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இந்த காரியத்தை எல்லாம் சீஷர்களுக்கும் மக்களுக்கும் மலை பிரசங்கத்திலும் இன்னும் அநேக இடத்துல உபதேசத்திலும்
அநேக இடத்தில் அற்புதங்களையும் சுகமாக்குதலையும் செய்து அதன் மூலமாக தேவன் யார் என்பத அந்த சத்தியத்தை வெளிப்படுத்திய பின்பு கடைசியாக ஒரு ஜெபத்தை செய்கிறார். அது என்ன ஜெபம்? நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும் படிக்கும், நான் அவர்களில் இருக்கும் படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். ஆகவே தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவருடைய நாமத்தை தெரியப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து அவருடைய சாயலில அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக நமது மத்தியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தோன்றி வாசம் பண்ணி அப்பொழுது வசித்த ஒவ்வொருவருக்கும் அல்ல, பின்வரும் சந்ததிக்கும் தேவனுடைய நாமத்தை தெரியப்படுத்தி இன்னமும் தெரியப்படுத்துவேன், வருகிற சந்ததிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவராக நான் தெரியப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்ற சத்தியத்தை இயேசு கிறிஸ்து சுயமாக சொல்லுகிறார். ஆகவே அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து இந்த உலகத்தின் எல்லா மனிதர்களின் பாவத்தையும் சுமந்து அதற்காக அவர் மரித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டத்தை நிறைவேற்றும் படி, அதை பரிபூரணப்படுத்தும்படி பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை, நமக்கு வரவேண்டிய அந்த நித்திய மரணத்தை, நம்முடைய பாவத்தை சுமந்து அவர் சந்தித்தார். ஆனால் அந்த மரணம் அவரை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்பொழுது அங்கு மகதலேனா மரியாள் இயேசுவினுடைய சரீரத்தை எந்த இடத்தில் வைத்தார்களோ அந்த இடத்தை காண வந்தவள் சரீரத்தை காணாமல் திகைத்து நிற்கும்போது, உயிரோடு எழுந்த இயேசு, ஜீவனை மறுபடியுமாக தன்னுடைய சரீரத்தில் பெற்றுக்கொண்ட இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஆகவே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் வென்ற பிறகு, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்து நமக்கு பாவ மன்னிப்பை அளித்த பிறகு அவர் சொல்லுகிற காரியம், என் பிதாவினிடத்திலும் உங்கள் பிதாவினிடத்திலும். அது வரைக்கும் அவர் தேவனை தன்னுடைய பிதாவாக அழைத்து வந்தார். ஆனால் நம்முடைய பாவங்களை மன்னித்த பின்பு அவர் தன்னுடைய பிதாவை நம்முடைய பிதாவாக மாற்றி தருகிறார். நம்முடைய ஒரு மூத்த சகோதரராக தன்னுடைய பிதாவை நாமும் பிதா என்று கூறக்கூடிய ஒரு புத்திர சுவிகார ஆவியை நமக்கு தருகிறார். ஆகவேதான் நம்முடைய தேவன் அவருடைய தேவன், அவருடைய பிதா நம்முடைய பிதா என்று சொல்லி இந்த ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார் பாருங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து இன்று தோன்றியவர் அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தோன்றியவர் அல்ல. ஆதி முதலாக தேவனுடைய வாயில் இருந்த வார்த்தை நமக்காக மாம்சமாகி, அந்த தேவனை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு, அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற ஆக்கினையிலிருந்து தப்பித்து அவருடைய பிதாவை, இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நாமும் பிதா என்று கூப்பிடுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு இயேசு கிறிஸ்து செய்து வைத்தார். பின்னர் சில நாட்களுக்கு பின்பு இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இத பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது மிகவும் சுருக்கமாக இதை நமக்கு தெரியப்படுத்துகிறார்.
அதாவது யோவான் சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகியது. ஆகவே அந்த மாம்சம் நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்தெழுந்தது. இதை பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுல் மிகவும் அழகாக சுருக்கமாக எழுதி வைத்திருக்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடியன்ன பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆகவே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஒரே நாமம். அதுதான் இருக்கிறவராகவே இருக்கிறவருடைய கர்த்தருடைய நாமம். ஆகவே இயேசு கிறிஸ்து ஆதி முதல் அந்தம் வரை நம்மோடு கூட இருக்கிறவர், இருக்கப் போகிறவர். ஆகவே ஏதோ இப்பொழுது அவர் வந்தார் என்று சொல்லும் கருத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதே யோவான் தரிசனத்தில் காணும்போது, சொர்க்க ராஜ்யத்தின் தரிசனத்தை யோவான் காணும்போது அவர் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆகவே வார்த்தை நமக்காக மாம்சமாயிற்று. நம்முடைய பாவங்களை சுமந்து நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி தேவனை பிதா என்று அழைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்தது. அந்த இயேசு கிறிஸ்து தான் தேவன். அவர் ஆதியிலும் இருந்தவர், இன்றும் இருப்பவர், என்றும் இருப்பவர். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து உரைப்பதாக தரிசனத்தை கண்ட யோவான் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வேத வசனங்களின் மூலம் இயேசு கிறிஸ்து ஒரு வெளிநாட்டு கடவுள் அல்ல. எல்லா நாட்டிற்கும், எல்லா தேசத்தில் உள்ள மக்களுக்கும் பாவ மன்னிப்பை அளித்து இரட்சிப்பை பெற்று அவர்கள் ஆத்துமா நாசமடையாத படிக்கு அவர்களை காக்க வந்த தெய்வம். அவர் ஆதியிலும் இருந்தார், ஆதியில் தேவனோடு இருந்தார், மாம்சமாயிருந்தார், நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாக வரப்போகிறவராகவும் இருக்கிறார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் என்ற கருத்தை இதன் மூலமாக தவறு என்று புரிந்து கொள்ளுங்கள். அதே போல ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தோன்றிய கடவுள் இயேசு அல்ல என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். இதை புரிந்து கொள்ள தேவன் நமக்கு தெளிவை தருவாராக. ஆமேன்.